எங்கிட்ட ஒரு 6 மாதம் தமிழ்நாட்டுடைய நிர்வாகத்தை 6 மாதம் கொடுங்க, தலைகீழா என்னால மாத்த முடியும் தமிழ்நாட்டை. இது நான் சும்மா வார்த்தைகளை நான் சொல்லலாமா? வந்து முதல் நாள்ல நான் கையெழுத்து போடுவேன், தமிழ்நாட்டில் அத்தனை டாஸ்மாக் கடை மூடு. தைரியமா போடுவேன் நான். தைரியமா என்னால மட்டும்தான் முடியும், வேற யாரால முடியாது. தைரியமா என்னால போடுவேன். அடுத்தது இந்த கஞ்சா, இந்த போதை பொருட்கள் எல்லாம் என்னால ஒரு வாரத்துல ஒழிக்க முடியும். ஒரே வாரத்துல என்னால ஒழிக்க முடியும். ஒரே வாரம் தான். என்னடா இவன் வசனம் பேசணும்னு நினைச்சுக்காதீங்க, என்னால நிச்சயமா முடியும். எனக்கு அந்த தைரியம், அந்த வைராக்கியம், அந்த கோபம் என் மனசுல இருக்கு, அந்த ஆத்திரம் என் மனசுல இருக்கு. ஆட்சிக்கு வந்து அடுத்த நாள் நான் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை எஸ்பியும் நான் வர வைப்பேன். தமிழ்நாட்டில் சென்னை உட்பட 38 மாவட்டம் இருக்கு. சென்னையில கமிஷனர், திருநெல்வேலி கமிஷனர், கமிஷனர், எஸ்பி எல்லாரையும் வர வச்சு நான் சொல்லுவேன், இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுக்கறேன். உங்க எல்லையில ஒரு வாரத்துக்கு பிறகு யாராவது ஒரு கஞ்சா பொட்டலம், ஒரு போதை மாத்திரை, போதை ஊசி எங்கேயாவது வித்தாங்க பயன்படுத்துறாங்கன்னா உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். எஸ்பியை கூப்பிட்டு சொல்லுவேன் நான். எஸ்பியும் என்ன பண்ணுவார், அடுத்த நாள் அவர் மீட்டிங் போடுவார். டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டு, யோ என் வேலை போயிடும், நாளைக்கு எங்கேயாவது உன் எல்லையில யாராவது வித்தாங்கன்னா உன்னை நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னா காவல்துறைக்கு தெரியாம ஏதாவது விற்க முடியுமா? விற்க முடியுமா? ஒரு பொட்டலும் விற்க முடியாது. இது பண்ண முடியாதாமா முதலமைச்சரால? அதுக்கு தைரியம் வேணும், அந்த கோபம், அந்த உணர்வு வேணும். நம்முடைய பெண்களுடைய வாழ்க்கை, இளைஞர்களுடைய வாழ்க்கை, அடுத்த தலைமுறை வாழ்க்கைன்னு அந்த ஆதங்கம் வேணும். அந்த ஆதங்கம் எனக்கு இருக்கு, அந்த உணர்வு எனக்கு இருக்கு. திமுக அடுத்த தேர்தலில் திட்டமிடுறான், ஆனா நான் அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும்னு நான் திட்டமிட்டு இருக்கிறேன். திமுக ஆதங்கள்லாம் அடுத்த தேர்தல் எப்படி ஜெயிக்கலாம், எப்படி காசு கொடுக்கலாம். ஏமா மூட்டை எடுத்துட்டு வருவான், என்ன மூட்டை? உப்பு மூட்டையா, சர்க்கரையா, அரிசியா, என்ன மூட்டை? பண மூட்டை எடுத்துட்டு வருவான். ராத்திரில வருவான், 1:30 மணிக்கு 2 மணிக்கு கதை தட்டுவான், கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு விடுவிடா கொடுப்பான். இந்த வச்சுக்கோ. அதெல்லாம் அப்போ இப்போ தைரியமா கொடுக்கறான், பகல்லே கொடுக்கறான். வந்து அது கொடுக்க வேண்டாம், வாங்கன்னு சொன்னா நீங்களே போய் வாங்கிடுவீங்க. தெரியுது எனக்கு. அதுல போன் பண்ணி, ஐயா என் வீட்டுல 4 ஓட்டு இருக்கு, நீ என் வீட்டுக்கு வரல, எப்ப வர? சரிதானே? அதெல்லாம் தான் நடக்குது. நீ என்ன பண்ணுவ? இப்ப ஜிபே வேற. வெளியூருக்கு போயிட்டேன், எனக்கு ஜிபே அனுப்பிச்சு விடு. அதுல என்ன பண்றீங்க நீங்க? சரி வாங்கிட்டோம், காசு வாங்கிட்டோம், 2 ஓட்டு இவனுக்கு போட்டலாம், 2 ஓட்டு அவங்களுக்கு போட்டுடலாம். இப்படி எல்லாம் மாறிட்டு வருதுமா, மாறிட்டு வருது. உங்களாலதான். உங்களுக்கு 2000 பெருசா, உங்க பிள்ளை வாழ்க்கை பெருசா, உங்க பொண்ணு வாழ்க்கை பெருசா? அது ஞாபகம் வச்சுக்கீங்க. இந்த தேர்தல் வந்த நேரத்துல அது தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கீங்க. 2000 ரூபாய் அது பெருசா இல்ல, உன் பொண்ணு வாழ்க்கை பெருசா, உன் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலம் பெருசா? இதை நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கோபம் உங்களுக்குள்ள அப்படியே அடங்காது. 6 மாசம் இருக்கு. இன்னைக்கு நீ முடிவு பண்ணது என்ன? யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை இன்னைக்கு நீங்க எடுங்க. இன்னைக்கு எடுங்க. திமுக யார் வரக்கூடாது? திமுக யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. திமுக வரக்கூடாது. அந்த நீங்க இன்னைக்கு தெளிவா அந்த முடிவு எடுத்து, திமுக வரக்கூடாதுப்பா, அவ்வளவுதான்ப்பா, அந்த முடிவை நீங்க இன்னைக்கு எடுக்கணும். எவ்வளவு காரணங்கள் இருக்கு திமுக வரக்கூடாது.